என்ன நேரமாகிட்டே இருக்கு, இன்னும் உங்க வரலையே? என்ன மேடம் இவ்ளோ லேட் பண்ணிட்டீங்க? ஜட்ஜ் அனுராதா மேடம் வந்துட்டாங்க. நம்ம கேஸை தான் அவங்க முதல்ல விசாரிக்கிறதா இருந்தாங்க. நான் என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்ம கேஸ் ஃபைல பின்னாடி தள்ளி வச்சதுனால வேற ஒரு கேஸை அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவே கிளம்பிட்டோம். வர வழியில செம்ம டிராஃபிக், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி வாங்க போலாம். சிவா, என்ன வண்டியிலே உட்காந்துட்டு இருக்க? இறங்கி வா. உங்க பையனுக்கு என்னாச்சு மேடம்? ஏன் நீங்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு? எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிதானே கூப்பிட்டு வந்தீங்க? சொல்லிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏன் தயங்குறாரு? வேற ஒண்ணும் இல்ல மேடம், அவனுக்கு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு பழக்கம் இல்ல, அதான் தயங்குறான். அந்த சிவா தயங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு இந்த டிவோர்ஸ்ல சம்மந்தம் இல்லைன்னு ஜட்ஜுக்கிட்ட சொன்னாலும் சொல்லிட்டு போறான். அப்படிலாம் சொல்ல மாட்டான், நான் தான் இருக்கேன்ல, சொல்ல விட்டுருவேனா? இரு, நான் பேசுறேன். டேய் சிவா, என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை பிடிச்சிருக்கிற சனியனை தொலைச்சு கட்ட போறோமேன்னு சந்தோஷப்படாம இங்க இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கிற? இறங்கி வா. வான்னு சொல்றல, இறங்கி வா. வா வா. வா. மேடம், அங்க 2 பேர் நிக்கிறாங்கல்ல, அவங்களும் டிவோர்ஸ் கேட்டு தான் நிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்களேன். அசோக் மேடம், முதல்ல நீங்க சொல்லுங்க, உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? மேடம், நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. ஸோ மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம். என்னம்மா உன் ஹஸ்பண்ட் இப்படி சொல்றாரு? உனக்கு இந்த டிவோர்ஸ்ல சம்மதமா? சம்மதம் தான் மேடம். உடனே டிவோர்ஸ் கொடுத்துருங்க. என்னால இந்த சைக்கோ பையன் கூட எல்லாம் வாழ முடியாது. பாத்தீங்களா மேடம், எடுத்த உடனே சைக்கோன்னு சொல்றா. இவதான் மேடம் உண்மையிலே சைக்கோ. டேய் டேய் போய் சொல்லாதடா. டெய்லி நான் குடிக்கிற காஃபில சுகருக்கு பதிலா சால்ட் கலக்குறது நீ தான்டா சைக்கோ. நீ மட்டும் என்ன ஒழுங்கா? நான் போனை சார்ஜ் போட்டா அது சார்ஜ் ஏறக்கூடாதுன்னு அது சுவிட்ச் ஆஃப் பண்றது நீ தானே? பாத்தீங்களா மேடம், இவன் எப்படி சொல்லி காட்டுறான்னு. வீட்ல எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாக கூடாதுன்னு நான் சிக்கனமா இருக்கேன். என்ன இவன் சைக்கோங்கறான்? இவன் கூட என்னாலலாம் குப்பை கொட்ட முடியாது மேடம். எங்களை பிரிச்சு விட்டுருங்க. மேடம், என்னாலையும் இவளை கட்டி மேய்க்க முடியாது மேடம். நீங்க சொல்ற காரணமெல்லாம் ரொம்ப சில்லித்தனமா இருக்கு. இதுக்கெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது.